நேத்து 26 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஒருத்தர் கைது செய்யப்படுறார். அப்ப என்ன சிக்கல் என்று பார்க்க போனா, என்னையா செய்யறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நண்பரை கூட நம்பி வெளியில போகலாமான்னு யோசிக்க தோணுது. 26 வயதுல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் 28 வயசுல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு இளைஞரை பாலியல் ரீதியா உயிர் அச்சுறுத்தல், அதாவது கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மிரட்டி பாலியல் ரீதியா வன்புணர்வு செய்திருக்கிறார். கைது செய்யப்பட்டிருக்கார் நேத்து. அதை நான் உங்களுக்கு விளப்பமா உங்களுக்கு நான் கடைசியில சொல்றேன். அதுக்கு முதல் இந்த இலங்கை நாட்டில இருந்து நிறைய அக்காமார், நிறைய அம்மாமார் நாட்டுல கஷ்டம், துன்பம், வறுமை அப்படின்ற காரணத்தினால உங்களோட பிள்ளைகளை எப்படியாவது உங்களோட பிள்ளைகளினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு வெளிநாடுகளுக்கு போறீங்க. அதுல நான் குறையே சொல்ல இல்லை. ஆனா உங்களோட பிள்ளைகள எதிர்காலத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ரொம்ப ரொம்ப பயங்கர கவனமா இருக்கணும். ஏன் நான் இந்த அளவுக்கு சொல்றேன்டா, நான் சொல்ல போற சம்பவம் அப்படி. நேத்து ஒரு நபர் கைது செய்யப்படுறார். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர். ஏன் தெரியுமா? 12 வயதுல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் போகக்கூடிய ஒரு மாணவி, ஒரு சிறுமி, ஒரு சித்தப்பா ஒரு என்ன வேலை செய்யறாங்க? எப்படி இவங்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனை வருது? பாலியல் ரீதியா சாராயம் கொடுத்து மோசமான ஒரு தவறு செய்திருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுல கைது செய்யப்படுறார். எனக்குண்டா விலங்கல்ல, ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு சித்தப்பா அப்படின்ற ஒரு நபர் எப்படியம்மா ஒரு சின்ன வயசு, அதுவும் ஒரு 12 வயசுன்ற ஒரு குழந்தை மாதிரி அவங்க மேல எப்படி உங்களுக்கு ஒரு தவறான சிந்தனை வருது? என்ன நடந்திருக்குண்டா, இந்த சம்பவம் இலங்கை நாட்டுல மொனராகலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துலதான் நடந்திருக்குது. ஒரு வருஷத்துக்கு முதல் இந்த பாதிக்கப்பட்ட 12 வயது இந்த சிறுமியை, அந்த சிறுமியினுடைய தாயும் ஒரு அப்பா, அவங்களோட அப்பா கணவர் சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாங்க. நல்ல அழகான வாழ்க்கை முறையோட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவங்களோட குடும்பத்துல ஒரு சிக்கல் ஒன்று வருது. எல்லா குடும்பத்திலையும் சிக்கல் வரவேதானே. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. அந்த பிரச்சனையில அந்த தாய் தன்னுடைய கணவரை பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படுது. அதன் பிற்பாடு அவங்க 2வது திருமணம் செய்யறாங்க. அந்த 2வது திருமணம் செய்கிற கணவர்கிட்ட ஒரு குடும்பத்துல திருமணம் செய்தும் அவங்களால வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியா போக முடியல. பண பிரச்சனை, காசு பிரச்சனை, வறுமை. அப்ப இந்த காரணத்தினால அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, வெளிநாடுக்கு போகணும்ட்டு. அப்ப என்ன செய்யறாங்க? தன்னுடைய மகளையும் 2வது திருமணம் முடிச்ச அந்த கணவர்கிட்ட பொறுப்பு கொடுத்து, அப்புறம் பாட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, பாட்டிட்டையும் பொறுப்பை கொடுத்துட்டு அவங்க வெளிநாடு போயிட்டாங்க. வெளிநாடு போய் இப்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷ கேப்புல இந்த வருஷம் 1ஆம் மாசத்துல இருந்து இந்த 2வதாக திருமணம் பண்ண அந்த கணவர் இருக்கிறார். அவர் என்ன செய்யறா, இந்த சொந்த மகள் போல பார்க்க வேண்டிய இந்த சிறுமியை, 12 வயதுல இருக்கக்கூடிய இந்த சிறுமியை மனித உருவத்துல இருக்கக்கூடிய இந்த மிருகம் என்ன செய்யுதுண்டா, பாடசாலைக்கு போய் வரும்போது நிறைய ஒரு பாட்டிக்கு தெரியாம இந்த தங்கச்சிட்ட இடுப்பத்தொடு, அங்கத்தொடு, இங்கத்தொடு கேவலமான செயல்களை எல்லாம் செஞ்சிருக்கிறேன். அதுபோல அந்த தங்கச்சிட்ட நீ பாட்டிட்ட சொன்னாலோ இல்லாட்டி யார்கிட்டையாவது சொன்னாலோ உன்னை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு பயங்கரமா மிரட்டி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா செய்ய தொடங்கி இருக்கிற ஒரு கட்டத்துல பாட்டி ஒரு நாள் என்ன செஞ்சிருக்காங்கட்டா, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. கன நேரமா ஒரு நீண்ட தூரம் போயிருக்காங்க போல எங்கேயோ. அப்ப அந்த நேரம் பார்த்து இவங்க பாடசாலையும் போய் வந்ததன் பிற்பாடு அந்த சிறுமிட்ட சாராயம், மதுவை கொடுத்து, கட்டாயப்படுத்தி கொடுத்து, மயக்கமான சூழ்நிலையில செய்யவே கூடாது, அதெல்லாம் கதைக்கவே முடியாது, அப்படி ஒரு கேவலமான செயலை அந்த நபர் செஞ்சிருக்கிறார். ஸோ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இதை விட மோசமான விஷயங்களை எல்லாம் நாங்க பாக்குறோம். அப்ப நான் சொல்ல வர்றது என்னண்டா, இந்த அம்மா அப்பா நீங்க உங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தானே நீங்க வெளிநாடு போறீங்க. அப்படி வெளிநாடு போகும்போது உங்களோட பிள்ளைகளினுடைய எதிர்காலம் சீரழிஞ்சு போனா நீங்க என்னதான் நாங்க கஷ்டப்பட்டு என்னதான் காசுகளை உழைச்ச அந்த பணத்தை நீங்க நாட்டுக்கு அனுப்பினாலும் உங்களோட பிள்ளைகளினுடைய எதிர்காலம் சீரழிஞ்சு போயிருந்தா ஒரு பிரயோசனமும் இல்லையே. அதனால கண்ணும் கருத்தா உங்களோட பிள்ளைகளை எப்படியாவது பாதுகாத்து கொள்ளுங்க. அதை தான் என்னால சொல்ல முடியும். அதே போல இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தொடக்கத்திலேயே சொன்னேன்னா, அந்த 28 வயது இருக்கக்கூடிய ஒரு நபரை 26 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஒருத்தர் பாலியல் ரீதியா ஒரு ஆண் இன்னும் ஒரு ஆணை பாலியல் ரீதியா மோசமாக பாத்தீங்கன்னா துன்புறுத்தி ஒரு மோசமான சம்பவத்துல ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கேன். இது எங்க நடந்திருக்குண்டா, இதுவும் மொனராகலை, இலங்கை நாட்டுல மொனராகலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துலதான் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குண்டா, ஒரு பெரகரா, உங்களுக்கு தெரியும் தானே, கூடுதலா அந்த பெரகரா எல்லாம் யானைகள் அதெல்லாம் வச்சு ஒரு விஷயம் ஒன்று செய்வாங்க. கூடுதலா சிங்களி சாக்கள் செய்வாங்க. அப்படி ஒரு பெரகரா ஒன்றை பாக்குறதுக்கு ஒரு நபர் 28 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் போய் இருக்கிறார். அப்படி போகும்போது அங்க அவருக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு நபர், அதாவது தம்பி மாதிரி போல 26 வயசுல இருக்கக்கூடிய நபர் அவங்களும் 2 பேரும் கதைச்சு பழகி பெரகரா எல்லாம் முடிஞ்சதன் பிற்பாடு பைக்ல வாங்க நான் அவங்களை கூட்டி கொண்டு போய் விடுறான்ட்டு தேத்தி இருக்கிறார். தம்பி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஏத்தி
இப்ப தெரியும் உங்களுக்கு ரம்புட்டான் சீசன். ரம்புட்டான் மரங்கள் நிறைய வந்து அந்த மொனராகலை பக்கமெல்லாம் இருக்குது. அங்க ஒரு ரம்புட்டான் தோட்டம் உள்ளுக்கு கூட்டி கொண்டு போய் உயிரை சுறுத்தல், கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மிரட்டி பாலியல் ரீதியாக கடுமையான துன்புறுத்தி மோசமான வேலைகள் என்னன்னு கதைக்கிறதம்மா இதெல்லாம். ஒரு ஆண் என்ன பாதையில போறாங்கன்ட்டு எனக்குண்டா தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு வேலையை செய்திருக்கிறேன். சிரிப்பிலே ஒரு மோசமான கேவலமான ஒரு செயல் உண்டு. அப்ப அதன் பிற்பாடு அந்த நபர் ரொம்ப அழுது கவலைப்பட்டு ஒரு துன்பத்தோட வலி வேதனையோட வந்து வீட்டை போய் சேர்ந்து 2-3 நாளா பார்த்தா அவருக்கு இன்னும் ஒரு நண்பர் இருக்கு. அந்த நண்பருக்கு நீ என்ன எப்ப பார்த்தாலும் கவலையாவும் துன்பமாவும் எதையோ உன்னை தொலைச்ச மாதிரி மோசமா இருக்கிறான் இப்படி கதைகள் கதைக்கும் போது ஒரு வழியா இந்த நடந்த சம்பவத்தை தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதன் பிற்பாடு ஒன்றும் யோசிக்காது அதை கட்டாயம் தெரியப்படுத்தணும் காவல்துறையில புகார் ஒன்றை கொடுத்து அந்த மோசமான செயலை செய்த 26 வயசு இருக்கக்கூடிய அந்த நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கேன். பாருங்க, ஒரு ஆண் இன்னும் ஒரு ஆணை வந்து பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தக்கூடிய ஒரு சம்பவங்கள் வந்து நடக்குது. அதே மாதிரிதான் ஒரு கொழும்புல இன்னொரு விஷயம் நான் நேற்று பார்த்தேன். ஒரு பெரிய ஒரு லைட் கம்பம் நடு ரோட்ல மிகப்பெரிய ஒரு நீண்ட பாதை, அந்த பாதையில வந்து பாத்தீங்கன்னா நின்று கொண்டு பெரிய அட்டகாசம் பண்றாங்க. இதெல்லாம் ஏன்னு பார்த்தோம்டா அதிகமாக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு நான் நினைக்கிறது இது இயற்கையான முறையில் இந்த மாதிரியான தவறுகள் நடந்தா சிக்கல் ஒன்று இல்லை. அது ஓகே, வளமையே தவறுகள் எல்லாம் நடக்கும் தானே, அது காவல்துறை பார்த்து கொள்வாங்கன்னு போகலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் பின்னால போதை பொருள் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சாத்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால பெற்றோர்களே, இளைஞர்களே, அண்ணா தம்பிமார்களே, இந்த காணொலியை பார்க்கிற அனைத்து சொந்தங்களே, உங்களோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்தணும்டா இந்த போதை பொருள் நிறைய இருக்குது. கஞ்சா எடுக்கலாம், கசிப்பு எடுக்கலாம், டெப்லெட் வந்திருக்குது, குஸ் வந்திருக்குது, ஹெரோயின் வந்திருக்குது, ஐஸ் வந்திருக்கு, இப்படி எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போலாம், என்னென்னமோ வந்திருக்கு. நீங்க இதுல எதை தொட்டாலும் உங்களோட வாழ்க்கை ஒரு மோசமான, மரியாதை இல்லாத, கேவலமான, எல்லாருமே வந்து உங்களை வந்து பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களால ஒரு வேலை செய்ய முடியாது, ஒரு தொழில் செய்ய முடியாது, ஒரு வருமானம் எடுக்க முடியாது, ஒரு குடும்பம் நடத்த முடியாது, எதுவுமே செய்ய முடியாத ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறதுக்கு கூட உங்களால முடியாது. அப்படி ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. அதனால அந்த போதைப் பொருள் மேல வந்து ஒரு தொட்டு கூட பாத்துறாதீங்க. அதை தான் நான் சொல்லுவேன். இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் குறையணும்டா அரசாங்கம், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல்துறை, ஒவ்வொரு நபரும் உங்களோட கடமை, நீங்களும் இந்த நாடு நல்லா இருக்கணும் என்று நினைச்சா உங்களோட கடமையை சரியான விதத்துல செய்யணும்ன்றதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நன்றி சொந்தம்.